ஒருத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக விரட்டிட்டோம். யாராவது வரட்டும், அவனையும் சேர்த்து விரட்டலாம். ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஒருத்தரை இந்த தெருவில் விடக்கூடாது நம்ம, சரியா? ஏன்டா எங்கள் தெருவுக்கு வந்த? குட்டி பிளாக்கி ஆர்மி இருக்குடா இங்கே. இந்த குட்டி பிளாக்கி ஆர்மி யாரையும் உள்ளே விடாது. அது தெரியாமல் இந்த தெருவுக்கு போய் வந்துட்ட. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, இனிமேல் வரக்கூடாது, சரியா? பென்சிங் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏழை தண்டச்சோறு, வேலைக்கு கூப்பிட்டு வந்தால் சரியாக வேலையை பார்க்க மாட்டியா? நீயும் செக் பண்ணு அந்த கல் கரெக்டாக நட்டுருக்காங்களான்ட்டு. டேய் பசங்களா, நேசமணியும் அவன் கூட்டாளியும் பென்சிங் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் செக் பண்ணுற மாதிரி நடித்தாதான் சம்பளம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சம்பளத்துக்கு ஆப்பு வச்சிடுவாங்க. அதனால் நீங்களும் செக் பண்ணுற மாதிரி நடிக்கவாவது செய்யுங்க. வேலை இல்லாத வேண்டா, வேலை தெரிஞ்ச வேண்டா, வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். இந்த நடிப்புக்கு லைக்கும் ஷேரும் பண்ண மாட்டிங்களா? பண்ணிவிடுங்க ப்ளீஸ், சரியா? பாய். புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடச்சிதான். அதனால் நான் என் சைஸுக்கு ஒரு மரம் தேடி ஞானம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக உட்காந்துருக்கேன். எனக்கு ஞானம் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தான் சொல்லணும். கிடைச்சா தானே நான் பொழைச்சிக்க முடியும். ஞானம் கிடைச்சா தானே. அதுக்காக தான் உட்காந்துட்ருக்கேன் மரத்துக்கிட்ட. இந்த க்யூட்டு குட்டி பிளாக்கி இருக்குல்ல, அதுக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, சரியா? அது நான் செய்கிறது எல்லாத்தையும் அதுவும் செய்யும். காப்பி அடிக்கும், காப்பி பேஸ்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதுக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, ஓகேவா? நான் குட்டி பிளாக்கி, அவன் மரத்துக்கிட்ட ஞானத்துக்காக வெயிட் பண்ணானா. நான் மட்டும் என்ன லேசுப்பட்டவனா? எனக்கும் ஞானம் வேணாமா? அதனால தான் நானும் இப்போ மரத்துக்கடியில் உட்காந்துருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஞானம் இருக்காமே, அதனால் கொஞ்சம் லைக்கையும் ஷேரையும் மட்டும் தட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.